சார் எனக்கு இவங்க மெஜாரிட்டி வராத காரணத்தினால் இதை வைத்துக்கொண்டு ஏதாவது யூனியன் கவர்மெண்ட் கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கா சார்? அதுக்கு தான் இப்போ ஒரு விளையாட்டு அரங்கமே திறந்துட்டோம். ஓகே, மத்திய அரசாங்கம் விளையாடுவதற்கான அரங்கம் இப்போ தமிழ்நாடு. ஓகே, இப்பொழுது 108னா 106 தான் சார். 106 தானே இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ 106னா இன்னும் 12 வேணும். மெஜாரிட்டிக்கு வேணும். மெஜாரிட்டிக்கு 12 வேணும். 12 எங்க இருந்து வருவாங்க சொல்லுங்க? காங்கிரஸ்ல இருந்து போக முடியுமா? போனாக்க இந்தியா கூட்டணி என்ன ஆகும்? மதச்சார்பின்மையை பத்தி பேசுற காட்டு என்ன ஆகும்? ஓகே, இருங்க அவங்க அதுக்கப்புறம் விசிகாவில இருந்து போகணும்னா அல்லது இடதுசாரிகள் இருந்து போகணும்னா ஒரு கண்டிஷன், நான் சொன்ன கண்டிஷன் தான். மதச்சார்பை நான் உறுதியாக இருப்பேன், பாஜகவை எதிர்த்து போராட்டம் நடத்துவேன்னு அவர் சொல்லணும். அதே மாதிரி மாநிலத்தை கட்சியின் அடிப்படையில், அதாவது என்னன்னா சிபிஐயோ சிபிஎம்மோ பனையூருக்கு போகாது, பனையூர் தான் இங்க வந்து ஆதரவு கேட்கல. இல்ல என்ன விஷயம்னா அந்த கொள்கையை தூக்கி பிடிப்பேன் என்று சொன்னால் போதும், இங்க வரணும் அங்க போகணுங்கிறதுலாம் இல்ல. விசிகாவும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் அந்த கொள்கை உடையவர் தான். இதுல இந்த ஒரு உள்குத்து விளையாட்டும் நடந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்திலேயே பனையூர்ல போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்த வந்தாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்து சிரித்திருப்பார்கள். அதுல கொஞ்சம் வாக்கு அளிக்கும் போது கூட யோசிச்சிருப்பாங்க, என்னடா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம காங்கிரஸ் இப்படி ஒரு தப்பு பண்ணுதுன்னு கூட வருத்தப்பட்டிருக்கலாம். அதனால இன்னைக்கு விஜய் அவர் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருந்தாலும் இப்போ யாருகிட்ட இருந்து ஆட்கள் வருவாங்க? டாக்டர் கூட சொன்னார். என்ன யார்கிட்ட இருந்து வருவாங்க? அதிமுக ஏற்கனவே ஆட்சியை இழந்த கட்சி. மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது அதிமுகவில் இருந்து கட்சியை உடைத்து விஜயிடம் கொண்டு போய் சேர்த்துதான் விஜய் தமிழ்நாட்டை ஆள முடியும். இதுதான் நடக்க போகிறது. இல்லாட்டி எந்த கட்சியில யார் வீக்கா இருந்தாலும், ஒருவேளை மற்ற கட்சியில இருந்து வீக்கா இருக்கிறவங்க கூட இருக்கலாம், இருந்தாலும் யாரையாவது வெளியில இருந்து கொண்டு வந்துதான் இவர் உள்ள ஆட்சி நடத்த முடியும். ஓகே ஓகே, ரவீந்திரன் சார் ஏதாவது நீங்க சொல்றீங்களா? அதாவது எடப்பாடியார் ஆட்சி நடந்துட்டு இருக்கிற போது 56,000 போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் ஒரு போராட்டம் நடக்கல. போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சில அரசியல் கட்சி நின்றாங்க. ஆனால் அப்போதும் களத்தில் நின்று நாங்க தான். இப்போ விஜய் வராருன்னா பாதகம் ஏற்படுமானால் களத்தில் நிற்க போகிறோம் நாங்க தான். ஓகே, அதனால எதிர்பார்ப்புகள் தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒதுங்கி போறது இல்லை. இடதுசாரிகள் ஏற்கனவே திமுக கிட்ட விலை போய் விட்டார்கள். ஓகே, நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் பேசுகிற போது அதிமுகவை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஓகே, தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தது அதிமுக பங்கு இருக்குன்னு பேசினாருல்ல, ஏன் பேசினாரு? ஓகே, இப்ப அரசியல் எதுவுமே இல்லை சார், எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிரி தான், தமிழ்நாட்டில் எல்லாம் நண்பர்கள் தானே. டெல்லி கூட்டா இருப்போம், கேரளாவில் எதிரிகள் இருப்போம். பலதரப்பட்ட அரசியல் களத்தை பத்தி விசாரிச்சு பேசணும். ஓகே, அரசியல் இது நிரந்தரம் இல்ல. யார் வேண்டுமானாலும் ஆதரிப்பார்கள், யார் வேண்டாலும் எதிர்ப்பார்கள். நாட்டு நலன் கருதி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க. இல்ல நீங்க ஆட்சி உங்களை ஆதரவு சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். 2006 மெஜாரிட்டி கவர்மெண்ட் வரலையா? ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிருந்து ஆதரிக்கலையா? இந்த அனுபவம் தமிழ்நாட்டு அரசியல் இல்லையா? எது வேணாலும் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லபடியா ஆட்சி செய்தால் துணை நிற்போம், குறை இருந்தால் போராடுவோம், அவ்வளவுதான். நன்றி சார். ரொம்ப விறுவிறுப்பான காட்சிகள் இன்னைக்கு ராத்திரியிலிருந்தே தொடங்கிடும் அப்படின்ட்டு நாங்க நம்புறோம் சார். 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.